Hello students, functions. இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ், the relation between two variables is called a function. இப்போ say area of a square. A equal to A square. Upper A is called area. This small a is called side of the square. This capital A is called dependent variable. Small a is the independent variable. Upper A will depend on the capital A. Area depends upon the side of the square. If A equal to 4 centimeter, capital A equal to 16 centimeter square. That means area of the circle depends upon A equal to pi r square. Here A is called dependent variable. Dependent variable. The R is independent variable. Independent variable. இப்போ R ஓட வேல்யூ மாற ஏவோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் therefore the relation between dependent variable and independent variable is called a function. The function concept plays very important role in your mathematics or calculus. அதனால நீங்க நல்லா ஃபங்க்ஷனை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கால்குலஸ் சாப்டர் யூஸ் பண்ணி படிக்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எனி டூ நான் எம்ப்டி செட்ஸ் capital A and capital B is a function from A to B is a rule that assigns in which each element in set A is mapped with the unique element in set B. It is denoted by F such that A tends to B or A to B F. இப்போ நான் எம்ப்டி செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு நான் எம்ப்டி செட் வேணும். சே எக்ஸாம்பிள் A equal to 1 2 3. நான் எம்ப்டி செட்னா எலிமெண்ட்ஸ் இருக்கிற செட்டுக்கு பார்த்தா நான் எம்ப்டி செட்ஸ். பி செட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3 4 5 and 9. Both the sets are non-empty set. What is the function from A to B is a rule. இப்போ நமக்கு ஒரு ரூல் வேணும். ரூலுக்கு பிரகாரம் தான் போய் எலிமெண்ட்டு அசைன் ஆகும். அப்போ ரூல் இஸ் f of x is equal to x plus 2. f of x is equal to x plus 2 is a rule. அப்போ செட் ஏல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் செட் பியில் இருக்கிற யூனிக் எலிமெண்ட்டோட போய் ரிலேட் ஆகும், இல்லை மேப் ஆகும். அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள், இது செட் A, another set B. செட் ஏல இது செட் A, செட் B 1 2 3 மூணு எலிமெண்ட் இருக்கு. இதில் 1 2 3 4 5 and 9. இப்போ according to the rule, when x is equal to 1, f of 1 equal to 2, 1 plus 2 3, 1 plus 3 3. அப்போ 1 வந்து 3யோட தான் ரிலேட் ஆகும், 1 வந்து 3யோட தான் மேப் ஆகும். இப்போ எக்ஸுக்கு 2 போடு, f of 2 2 plus 2 4. அப்போ 2 வந்து 4ஓட மேப் ஆகுது. எக்ஸுக்கு 3 போடு, f of 3 equal to 3 plus 2 5 2 5. அப்போ 3 5யோட மேப் ஆகுது. அப்போ அக்கார்டிங் டு இந்த ரூலில் ஏ செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் பி செட்டில் இருக்கிற ஒரு யூனிக் எலிமெண்ட்டோட போய் மேப் ஆகுது. இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். இங்கே ரூல் வந்து f of x is equal to x plus 1. f of x is equal to x plus 1. Take another example. இன்னொரு செகண்ட் எக்ஸாம்பிள். f of x is equal to x square. f of x is equal to x square. அதே செட்டு
A 1 2 3, B set 1 2 3 4 5 9. இது செட் A டு செட் B. இந்த ரூல் வந்து f of x is equal to x square. அப்போ A செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் A செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் B செட்டில் இருக்கிற ஒரு யூனிக் எலிமெண்ட் ஒன்லி ஒன் எலிமெண்ட் யூனிக் எலிமெண்ட்னா ஒன்லி ஒன் எலிமெண்ட்டோட போய் ரிலேட் ஆகும். அப்போ எக்ஸுக்கு 1 போட்டினா வாடி f(1) is 1 ஸ்கொயர் 1. அப்போ 1 ஒன்னோட தான் போய் ரிலேட் ஆகும். இப்போ f(2) is 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் is 4. 2 4ஓட தான் ரிலேட் ஆகும். 2 4ஓட தான் ரிலேட் ஆகும். வாடி f(3) is 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் equal to 9. 3 9ஓட தான் மேப் ஆகும். ஸோ this is called function. That is, for any two non-empty sets A and B, a function from A to B is a rule. And the rule in the function rule was f of x is equal to x square. In the function rule was f of x is equal to x plus 2. Is a rule that assigns which each element in set A இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் is mapped with the unique element in set B. ஃபார் ஒன்னோட மட்டும்தான் ரிலேட் ஆக முடியும். ஏன்னா ரூல் வந்து f of x is equal to x square. ஏன் 1 2ஓட ரிலேட் ஆகுனா 1 ஸ்கொயர் வந்து 2 கிடையாது. 2 வந்து 4ஓட தான் ரிலேட் ஆகுது. ஏன் 2 3ஓட 5ஓட ரிலேட் ஆகல? 2ஓட ஸ்கொயர் 4 மட்டும்தான். அதனால தான் 2 4ஓட ரிலேட் ஆகுது, 3 9ஓட ரிலேட் ஆகுது. செகண்ட் ஒன், a function relates to an output. ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு இன்புட் இருந்தால் ஒரு அவுட்புட் இருக்கும். இட் இஸ் லைக் எ மெஷின். ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஒரு மெஷினாக கன்சிடர் பண்ணலாம். that has an input. ஒரு மெஷினில் ஒரு இன்புட் இருக்குது, அவுட்புட் இருக்குது. the output is related somehow to the input. இப்போ இதுதான் மெஷின். consider this is a machine. இது மெஷின், இது வந்து இன்புட், உள்ள வந்து இன்புட். இந்த மெஷின் என்ன பண்ணும், அதை வந்து ஒரு ஏதாவது ஒன்று பண்ணி இங்கே அவுட்புட் கொடுக்கும், இங்கே அவுட்புட் கொடுக்கும். இப்போது நம்ம வீட்டில் மாவு அரைக்கணும், கோதுமை மாவு அரைக்கணும். இங்கே கோதுமை போடுறோம், கோதுமை இங்கே உள்ள மிஷினில் போட்டால் வெளியே வர்றது மாவு. அப்போ இன்புட்டு கோதுமை, ஆனால் வெளியே வர்றது மாவு. இப்போ வீட்டில் அம்மா மாவு அரைக்கிறாங்க, இங்கே ரைஸ் போடுறாங்க, இங்கே வந்து மிஷின் வந்து கிரைண்டர், இங்கே வெளியே வர்றது மாவு. அது மாதிரி இன்புட் ஒன்று கொடுத்தா நமக்கு அவுட்புட் வேறு கிடைக்கும். அப்போ இது ஒரு மெஷின். அதே மாதிரி மேத்தமெட்டிக்கில் என்ன இன்புட்னா, இப்போ இது இன்புட், இது இன்புட், இது வந்து மெஷின், இங்கே வந்து அவுட்புட், இங்கே வந்து அவுட்புட். அப்போ மெஷின் என்ன பண்ணால் அதுதான் ரூல். இப்போ f of x is equal to x plus 3ன்னு ஒரு ரூல். அப்போ திஸ் இஸ் த மெஷின். இப்போ நமக்கு இன்புட் வரணும்னா ஒரு நான் எம்ப்டி செட் ஏ வரும். ஏ வந்து 1 2 3 அப்படின்னு ஒரு நான் எம்ப்டி செட். இப்போது எக்ஸுக்கு 1 போட்டால் எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். எக்ஸுக்கு 2 போட்டால் 2 + 3 5ன்னு ஒரு அவுட்புட் கிடைக்கும். எக்ஸுக்கு 3 போட்டால் 3 + 3 6ன்னு அவுட்புட் கிடைக்கும். அப்போ அவுட்புட் வந்து ஒரு பி செட்டு. அவுட்புட் இஸ் த அனதர் நான் எம்ப்டி செட். அது என்னென்ன, 1 + 3 4, 2 + 3 5, 3 + 3 6 அப்படின்னு. ஸோ we can consider function as a machine. ஒரு இன்புட் ஒரு வேல்யூ கொடுத்தா இந்த மெஷின் கன்வெர்ட் பண்ணி அவுட்புட் வேறு வேல்யூ கிடைக்குது. ஸோ we can consider machine as a function as a machine. Third one, image and pre-image. ஒரு ஃபங்க்ஷனில் இமேஜ்னா என்ன, ப்ரீ இமேஜ்னா என்ன? If function such that A tends to B is a function, and if f of x is equal to y,
then y is called the image of x under F. Then element x is called pre-image of y under F. It is denoted by F inverse of y. Pre-image is denoted by F inverse of y. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். A செட்டு 1 2 3. A செட்டில் 1 2 3 இருக்கு. B செட் 0 1 2 3 4. 5 எலிமெண்ட் இருக்கு. Here the rule is f of x is equal to x minus 1. ஒரு ஃபங்க்ஷன் வேணும்னா ரெண்டு நான் எம்டி செட் வேணும், ஒரு ரூல் வேணும். இப்போ ஏ செட் மேப் பண்ணுறேன். ஏல 1 2 3 இருக்கு. பி செட்டில் 1 0 1 2 3 4. இப்போ அக்கார்டிங் டு திஸ் ரூல் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒபே ஆகும். என்ன ஒபே ஆகணும்? எக்ஸுக்கு 1 போட்டால் 1 மைனஸ் 1 0. அப்போ 1 0வோட தான் மேப் ஆகும். இப்போ எக்ஸுக்கு 2 போட்டால் 2 மைனஸ் 1, அப்போ 2 1ஓட தான் மேப் ஆகும். இப்போ எக்ஸுக்கு 3 போடு 3 மைனஸ் 1 2, அப்போ இது மேப் ஆகுது. அப்போ 1 is mapped to 0, 2 is mapped to 1, 3 is mapped to 2. Here 0 1 2 are called image. அப்போ 1ஓட இமேஜ் 0, 2ஓட இமேஜ் 1, 3ஓட இமேஜ் 2. அப்போ ஆல் இமேஜஸ் ஆர் இந்த செகண்ட் செட். இமேஜ் எல்லாம் எங்கே இருக்கும்? செகண்ட் செட்டில் தான் இருக்கும். ப்ரீ இமேஜஸ் 0ஓட ப்ரீ இமேஜ் 1, 1ஓட ப்ரீ இமேஜ் 2, 2ஓட ப்ரீ இமேஜ் 3. ஆல் த ப்ரீ இமேஜஸ் ஆர் இன் தி ஃபர்ஸ்ட் செட். All the pre-images are in the first set, all the images are in the second set. அப்போ image of 1, image of 1 is 0, image of 2 is 1, image of 3 is 2, image of 2 is 3, 2. இப்போ pre-image of pre-image of 0 is 1. 0 pre-image 1. Pre-image of 1 is 2. Pre-image of 2 is 3. Pre-image of 2 is 3. Therefore, all the images are in the second set. All the pre-images are in the first set. 1ஓட image 0. 2ஓட இமேஜ் 1, 3ஓட இமேஜ் 2, 0ஓட ப்ரீ இமேஜ் 1, 1ஓட ப்ரீ இமேஜ் 2, 2ஓட ப்ரீ இமேஜ் 3. Then second next one, டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்ன? இப்போ ஒரு ஃபங்க்ஷன், a function from A to B is denoted by f such that A tends to B. அப்படின்னா fனா ஃபங்க்ஷன் எந்த செட்லேருந்து எந்த செட்டில் போய் எலிமெண்ட் டிடெக்ட் ஆக போகுது. ஏ செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் பி செட்டில் இருக்கிற ஒரு யூனிக் எலிமெண்ட்டோட மேப் ஆக போகுது. அப்படின்னா த செட் ஏ இஸ் கால்ட் த டொமைன் செட் அண்ட் த செட் பி இஸ் கால்ட் கோடொமைன் செட். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏ செட் இஸ் நோன் as டொமைன் செட், பி செட் இஸ் நோன் as கோடொமைன் செட். Next, range. What is the range? If f such that A tends to B is a function, f of x, the set of all images, எல்லா இமேஜஸையும் ஒரு செட்டாக எழுதணும்னா அந்த செட்டுக்கு பேர் தான் ரேஞ்ச் செட். அந்த செட்டுக்கு பேர் தான் ரேஞ்ச் செட். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் செட் என்ன அப்படின்னா ரேஞ்ச் இஸ் எந்தெந்த எலிமெண்ட்லாம் மேப் ஆகிருக்கு அப்படின்னா 0 மேப் ஆகிருக்கு, 1 மேப் ஆகிருக்கு, 2 மேப் ஆகிருக்கு. அதெல்லாம் நம்ம எழுதுனோம்னா அதுதான் ரேஞ்ச். ரேஞ்ச் இஸ் 0 1 2. அப்போ இந்த 0 1 2லாம் இமேஜஸ். த செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் இஸ் கால்ட் ரேஞ்ச் செட். இப்போ கிளியர்லி ரேஞ்ச் வந்து கோடொமைன் செட்டுக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லை கோடொமைன் செட்டோட சப்செட்டாகவும் இருக்கலாம். இப்போ இங்கே வந்து இங்கே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த கோடொமைன் இஸ் 5.
number of elements in the range is 3. இங்க range is the subset of codomain but equal க்கு இல்ல. Take another example. இப்போ set A 1, 2, 3, set B 1, 4, 9, set B 1, 4, 9. இப்போ function is f of x is equal to x square. இந்த function is f of x is equal to x square. இப்போ முதல்ல domain set எழுதுறேன். A set தான் domain set 1, 2, 3. B set codomain set. அது வந்து 1, 4, 9. இப்போ 1, 4, 9. இப்போ 1 எந்த எலிமெண்ட்டுக்கு மேப் ஆகுது, 2 எதுக்கு மேப் ஆகுது, 3 எதுக்கு மேப் ஆகுது தெரியாது. அப்போ ரூலை பார்க்கணும். f of x is equal to x square. அப்போ what is f of 1? f of x is equal to 1 square. அப்போ 1. அப்போ 1 1ஓட மேப் ஆயிடுச்சு. இப்போ 2 எதோட மேப் ஆகும்? f of 2 2 ஸ்கொயர் 4. அப்போ 2 வந்து 4ஓட மேப் ஆயிடுச்சு. f of 3 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் வந்து 9 3 9ஓட மேப் ஆயிடுச்சு. அப்போ what is the domain set? domain set வந்து A set is equal to 1, 2, 3. What is the codomain set? Codomain set வந்து B set 1, 4, 9. 1, 4, 9. What is the range set? Range set வந்து all images 1, 4, 9. 1, 4, 9. இப்போ 1ஓட இமேஜ் 1, 2ஓட இமேஜ் 4, 3ஓட இமேஜ் 9. 1ஓட ப்ரீ இமேஜ் 1, 4ஓட ப்ரீ இமேஜ் 2, 9ஓட ப்ரீ இமேஜ் 3. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்குது. கோடொமைனும் ரேஞ்சும் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதே ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இல்லை. அப்போ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்கு மேபி கோடொமைன் மேபி ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆர் range is subset of codomain. Representation of a function. In how many ways we can represent a function? ஒரு ஃபங்க்ஷனை எத்தனை வேல ரெப்ரசன்ட் பண்ணலாம்? A function can be represented in 4 ways. First one by arrow diagram. Second one by ordered pairs. Third one by a graph. Fourth one by a table. ஒரு ஃபங்க்ஷனை 4 வேல ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று வந்து by arrow diagram. 2 by ordered pairs. Third one by a graph. Fourth one by a table. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏரோ டயக்ராமுக்கு இன்னொரு நேம் மேப்பிங் டயக்ராம். இப்போ ஏரோ டயக்ராம் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வேணும்னா என்னென்ன வேணும்? 2 நான் எம்ப்டி செட்டு வேணும், ஒரு ரூல் வேணும். இப்போ லெட் A 1, 2, 3, 4. Set A has 4 elements. Set B has 3, 4, 5, 6, 7, 8. This element. In the rule, if such that A tends to B, f of x is equal to x plus 2. F of x is equal to x plus 2. That is the rule. இப்போ A set, B set. Arrow diagram. இந்த மாதிரி போட்டால் இது ஒரு ஓவல் சர்க்கிள் போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஏ செட்டில் 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. பி செட்டில் 3, 4, 5, 6, 7, 8. 3, 4, 5, 6, 7, 8. தென் இப்போ ரூல் என்ன? இப்போ 1 வந்து எந்த எலிமெண்ட்டோட இங்கே மேப் ஆகும் அப்படின்னா இந்த ரூல் பண்ணோம். இப்போ எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா 1 + 2 3. அப்போது 1 வந்து 3யோட மேப் ஆகுது. எக்ஸுக்கு 2 போட்டினா 2 + 2 4. 2 4ஓட மேப் ஆகுது. எக்ஸுக்கு 3 போட்டினா 3 + 2 5. 3 5ஓட மேப் ஆகுது. எக்ஸுக்கு 4 போட்டினா 4 + 2 6. அப்போ இந்த ரூல் பிரகாரம் 1 is mapped to 3, 2 is mapped to 4, 3 is mapped to 5, 4 is mapped to 6. Such a diagram is called arrow diagram representation of a function. It is a very simplest method.
இது such that இது வந்து ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to x plus 2. X plus 2. This representation is known as arrow diagram representation. இதுக்கு இன்னொரு நேம் வந்து மேப்பிங் டயக்ராம். இந்த செட்டு ஏக்கு பேர் டொமைன் செட், இந்த செட்டுக்கு பி பேர் கோடொமைன் செட். 1ஓட இமேஜ் 3, 2ஓட இமேஜ் 4, 3ஓட இமேஜ் 5, 4ஓட இமேஜ் 6. 3ஓட ப்ரீ இமேஜ் 1, 4ஓட ப்ரீ இமேஜ் 2, 5ஓட ப்ரீ இமேஜ் 3, 6ஓட ப்ரீ இமேஜ் 4. Next, ordered pair. We can represent the same function ordered pair. See, f such that ordered pair x comma y, f such that ordered pair x comma y is equal to x plus 2. இந்த f of x நான் y ன்னு வச்சுக்கிறேன். y is equal to x plus 2, x belongs to a, comma y belongs to b. இதான் that is the function. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல என்னென்ன ஆர்டர் பண்ணலாம் இருக்கும் அப்படின்னா 1, 3, 2, 4, 3, 5, 4, 6. 2, 4, 3, 5 and 4, 6. This is called ordered pair representation of a function. First element belongs to the domain set, second element belongs to the codomain set. இதில் எது domain setல all the first element நம்ம செட் எழுதலாம், அதான் domain set. இப்போ இதில் வந்து domain set எழுதலாம். What is the domain set? All the first elements 1, 2, 3, 4 இதுதான் domain set. What is the range? Range is equal to all the second element, mapped element 3, 4, 5, 6. 3, 4, 5, 6. ஆனால் கோடொமைன் வந்து இங்கே தான் கிடைக்கும். இதில் கோடொமைன் கிடைக்காது. சப்போஸ் ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்தால் நம்ம கோடொமைன் எடுக்கலாம். பட் இங்கே இதில் தான் நம்ம என்ன எடுக்கலாம்? கோடொமைன் எடுக்கலாம். கோடொமைன் 1, 3, 3, 4, 5, 6, 7, இதுதான். Next say the by a graph. We can represent a function by a graph also. இது x dash origin y dash 1, 2, 3, 4, 5. -1, -2, -1, -2, -3. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Now, in the order column we can take. See, x is 1, y is 3. Appo x coordinate is 1, y coordinate is 3. 1, 3. 1, 3 this point. 1, 3 this point. 2, 4. 2, 4 this point. 2, 4. Then 3, 5. 3, 5 is this point. 3, 5. Then 4, 6. 4, 6 is this point. This is 4, 6. This point. Now, if we join all the points, we will get a straight line. So, 1, 3, 2, 4, 3, 5, 4, 6. These are the three different points. 1, 3, 2, 4, 3, 5 and 4, 6 are the functions. So, every function can be represented by a graph.
all functions can be represented by a graph. This representation is called graphical representation of a graph. Fourth one is by a table. We can represent a function by a table also. How? Table. We need two rows. X, Y. Here Y is equal to f of x. X, Y is equal to f of x. இப்போ என்னென்ன பாயிண்ட்டு நம்ம கிராஃப் வரைகிற மாதிரி நம்ம கோஆர்டினேட் செலக்ட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி தான். இப்போது எக்ஸ் என்னென்ன வேல்யூ இருக்குது 1 2 3 4. எக்ஸ் வந்து 1 2 3 4 வேல்யூஸ் இருக்குது. எக்ஸ் 1க்கு 3, 2க்கு 4, இதுக்கு 5 6. அப்போ திஸ் இஸ் கால்ட் ஆல் representation of function in a tabular form. In a tabular form, all the elements in the domain first row over, all the elements in the range second row over. So this is four ways of representing a function. We can represent a function in four ways. One by arrow diagram, two by ordered pair, three by a graph, four by a table. All functions are relations, but all relations are need not be a function. எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ரிலேஷன், பட் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாம்பிள் செட் ஏ செட்டு, இது பி செட்டு. ஏ செட்டு பி செட்டு. ஏ செட்டில் 1 2 3ன்னு 3 எலிமெண்ட், பி செட்டில் ஏபிசி அப்படின்னு 3 எலிமெண்ட். இப்போ என்னென்ன பாசிபிலிட்டி ரிலேஷன் இருக்குது? ஒன்று ஏவோட மேப் ஆகும், ஒன்று பியோட மேப் ஆகும், ஒன்று சியோட மேப் ஆகும். அதே 2 ஏவோட மேப் ஆகும், 2 பியோட மேப் ஆகும், 2 சியோட மேப் ஆகும். தென் 3 ஏவோட மேப் ஆகும், 3 பியோட மேப் ஆகும், 3 சியோட மேப் ஆகும். அப்போ இவ்வளோ ரிலேஷன் இருக்குது. அப்போ ஆர்டர் பேர், இந்த ரிலேஷனுக்கு என்னென்னலாம் ஆர்டர் பேர், இந்த ரிலேஷனில் என்னெல்லாம் ஆர்டர் பேர்னா 1, A 1, B 1, C 2, A 2, B 2, C 3, A 3, B 3, C. எல்லா ஆர்டர் பேரும் இதில் ரிலேட் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் ஏ ரிலேஷன். பட் 8th பாயிண்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் கரஸ்பாண்டன்ஸ். ஃபங்க்ஷன் வந்து 1 கரஸ்பாண்டன்ஸ். இஃப் கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது, இஃப் capital A and capital B are two finite set, if A is finite, B is infinite, A is infinite and B is finite, both are finite set, this 5 points holds good. What is the first point? All elements of the set A are mapped with a single element in set B. A செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் B செட்டில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டோட போய் மேப் ஆகலாம். எக்ஸாம்பிள் A 1 2 3, B A B C. இப்போ A ரிலேட்டட் டு B, A B. 1 ஏவோட ரிலேட்டாக இருக்குது, 2 ஏவோட ரிலேட்டாக இருக்குது, பியும் ஏவோட ரிலேட்டாக இருக்குது. அப்போது 1 is related to A, 2 is related to A, 3 is related to B. It is possible in function. அப்போ இதற்கு ஆர்டர் பேர் 1, A 2, A 3, A. ஃபங்க்ஷனையே ஆர்டர் பேர் 1, A 2, A 3, A. ரிலேஷன்லையும் ஆர்டர் பேர் 1, A 2, A 3, A. Therefore this is a function as well as relations. Second point, each element in the set A is mapped to an unique element in set B. Unique element na each element unique element. அதாவது A செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் B செட்டில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டோட தான் போய் மேப் ஆகணும். எக்ஸாம்பிள் செட் A 1 2 3
செட் பி ஏ பி சி. இப்போ என்ன பண்ணுன்னா ஏ செட்டில் இருக்கிற ஒரு எலிமெண்ட் பி செட்டில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டோட தான் மேப் ஆகிடும். ஒன்று ஏவோட ரிலேட் ஆகுது மேப் ஆகுது, 2 பியோட மேப் ஆகுது, 3 சியோட மேப் ஆகுது. இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஸ் வெல் அஸ் ரிலேஷன். 1, A, 2, B, 3, C are the 3 order pairs both in relation as well as function. So it is a function. A to B is a function as well as relation. That is, each element in A is mapped with the unique element in B. That is the second point. Third point, some elements in codomain are not mapped with any element in the domain. கோடமையில் இருக்கிற சம் எலிமெண்ட், ஒரு எலிமெண்ட்டோ 2 எலிமெண்ட்டோ 3 எலிமெண்ட்டோ சம் எலிமெண்ட் வந்து டொமைனில் இருக்கிற ஏதாவது ஒரு எலிமெண்ட்டோட மேப் ஆகாமல் இருக்கலாம். ஈவன் தோ இட் இஸ் எ ஃபங்க்ஷன். செட் ஏ, செட் பி, ஏ டு பி, 1 2 3 ஏபிசிடி. செட் ஏல 3 எலிமெண்ட் இருக்கு, 1 2 3. செட் பியில் 4 எலிமெண்ட் இருக்கு, ஏபிசிடி. இப்போ 1 ஏவோட மேப்பாக இருக்கு, 2 பியோட மேப்பாக இருக்கு, 3 சியோட மேப்பாக இருக்கு, டி வந்து மேப் ஆகலை. அப்போ ஈவன் தோ இட் இஸ் எ ஃபங்க்ஷன். கோடமைட் செட்டில் சம் எலிமெண்ட்ஸு மேப் ஆகாமல் இருக்கலாம். இங்கே பாருங்க, பிஎஸ்சியும் மேப் ஆகலை. ஈவன் தோ இட் இஸ் எ ஃபங்க்ஷன். தட் இஸ் தேர்ட் ஒன். Fourth one, all the elements in domain set are mapped to elements in the codomain set. டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் கோடமையில் இருக்கிற சம் எலிமெண்ட்டோட மேப் ஆகணும். அப்படி மேப் ஆகாமல் இருந்துச்சுன்னா நாட் அ ஃபங்க்ஷன். பாருங்க, செட் ஏ 1 2 3 இது 4, B, A, B, C, A, B, C. பாரு, 1 ஏவோட மேப்பாக இருக்குது, 2 பியோட மேப்பாக இருக்குது, 3 சியோட மேப்பாக இருக்குது. ஆனால் 4 மேப்பே ஆகலை. பட் இது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். Why not a function? All the elements in the domain should be mapped with some elements in the codomain. ஆனால் கோடமைனில் எலிமெண்ட்ஸு மேப் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் மேப் ஆகணும். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, all the elements in the domain set are mapped to elements in the codomain. இது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். இப்போ மேப் ஆச்சுன்னா ஃபங்க்ஷன் ஆகாது. Fifth point, a single element in domain set should not map with more than one element in the codomain. Example, இது A set, set A 1 2 3, set B A B C D, இது B செட். ஏ வந்து 1 வந்து ஏவோட மேப் ஆயிடுச்சு, அதே 1 வந்து பியோட மேப் ஆயிருக்கு. 1 ஏவோடையும் மேப் ஆயிருக்கு, 1 பியோடையும் மேப் ஆயிருக்கு, 2 வந்து சியோட மேப் ஆயிருக்கு, 3 வந்து டியோட மேப் ஆயிருக்கு. இப்போ இது ஃபங்க்ஷனா? இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். Why not a function? The rule, a single element in domain set should not map with more than one element in the codomain. The domain இருக்கிற element 1, codomain இருக்கிற 2 எலிமெண்ட்ல மேப் ஆச்சுனா it is not a function. Point number 9, checking a function when it is represented in ordered per form. We know that we can represent a function in ordered per form also. ஒரு ஃபங்க்ஷன் ஆர்டர் பேரில் கொடுத்தா அந்த ஆர்டர் பேரை பார்த்தோன்னே இது ஃபங்க்ஷன், இட் நாட் அ ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், if a function represented in ordered per form
each ordered pair must have different first element and different second element, then only it is a function, otherwise it is not a function. ஒவ்வொரு ஆர்டர் பேர்லையும் டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட் செகண்ட் எலிமெண்ட் இருக்கலாம், இல்லைனா டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சேம் செகண்ட் எலிமெண்ட்டும் இருக்கலாம். இப்போ பாருங்க, செட் ஏ 1 2 3 4, செட் பி 2 4 6 8. இது ஏ செட்டு, இது பி செட்டு. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x. இப்போ இதுக்கு ஆர்டர் பேர் போட்டு போனீங்கன்னா ஏ, இது பி, ஏ டு பி 1 2 3 4. When x is equal to 1, 2 into 1 2, 1 is mapped to 2. When x is equal to 2, 2 into 2 4, 2 is mapped to 2. When x is equal to 3, 2 into 3 6, 3 is mapped to 6. When x is equal to 4, 2 into 4 8, 4 is mapped to 8. இப்போ இதோட ஆர்டர் பேர் என்னென்ன அப்படின்னா f 1, 2, 2, 4, 3, 6 and 4, 8. This is a function. In each order pair we have different first element and different second element. One more function 1, 2, 2, 2, 3, 4, 4, 5. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்டர் பர்ல சேம் செகண்ட் எலிமெண்ட் இருக்கு. இட் இஸ் பாசிபிள். இப்போ எரர் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஏ செட்டு பூரா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 2 3 4. பி செட்டில் ஆல் செகண்ட் எலிமெண்ட் 2 4 5. இப்போ 1 2ஓட மேப் ஆயிருக்கு, 2 2ஓட மேப் ஆயிருக்கு, 3 4ஓட மேப் ஆயிருக்கு, 4 5ஓட மேப் ஆயிருக்கு. இட் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன். அப்போ ஆர்டர் பேர் பார்த்தா எப்படி ஃபங்க்ஷன் சொல்லணும்? டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட் செகண்ட் எலிமெண்ட் இருக்கணும், இல்லைனா டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சேம் செகண்ட் எலிமெண்ட் இருந்தாலும் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். No two ordered pairs in a function have the same first element, then it is not a function. ஒரு ஃபங்க்ஷன் ஆர்டர் பேரில் ரெப்ரசன்ட் பண்ணி ஏதாவது ரெண்டு ஆர்டர் பேர் சேம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருந்தால் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள், இது செட் ஏ, இது செட் பி. A tends to B 1 2 3. A B C D. ஒன்றுங்கிற எலிமெண்ட் ஏவோடைய மேப் ஆயிடுச்சு, அதே ஒன்றுங்கிற எலிமெண்ட் பியோட மேப் ஆயிருக்கு, 2 சியோட மேப் ஆயிருக்கு, 3 டியோட மேப் ஆயிருக்கு. ஆனால் இப்போ ஆர்டர் பேர் எடுத்து பாருங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா 1, A 1, B 2, C 3, D 3, D. அப்போ இந்த ரெண்டு ஆர்டர் பேர்ல சேம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு. therefore it is not a function. எரர் டயக்ராம் பார்த்தீங்கன்னா எரர் டயக்ராம் என்ன சொல்லுது? டொமைனில் இருக்கிற ஒரு எலிமெண்ட் கோடொமைனில் இருக்கிற மோர் தென் ஒன் எலிமெண்ட்டோட போய் மேப் ஆகக்கூடாது. இப்போ இந்த ரெண்டு எலிமெண்ட்டோட மேப் ஆகுது, அதனால தான் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். therefore ஒரு ஆர்டர் பேர் கொடுத்தா ஒரு ஃபங்க்ஷன் ஆர்டர் பேரில் ரெப்ரசன்ட் பண்ணா how to check it is a function or not a function. Number 10, checking a function when its graphs are given. நம்ம ஆல்ரெடி தெரியும் எவ்ரி ஃபங்க்ஷன் கேன் பி ரெப்ரசன்டட் பை எ கிராஃப். இப்போ நிறைய இங்கே 6 கிராஃப் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 6 கிராஃபுமே ஃபங்க்ஷனா நாட் அ ஃபங்க்ஷனா? அப்போ ஒரு கிராஃப் கொடுத்தா how to check whether the function is a graph, whether the graph is the function or not a function. அதுக்கு இப்போ நம்ம என்னன்னா all functions are
all functions are represented by graph. We can represent a graph, we can represent a function by a graph. All functions are represented by a graph. But the converse is need not true. But all graphs are need not be a function. Need not be a function. எல்லா ஃபங்க்ஷன்ஸும் கிராஃபு, பட் எல்லா கிராஃபும் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ எப்போ கிராஃப் வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னா, we have to draw, we got a one test, we got vertical line test. அது என்ன லைன்? vertical line. Vertical line is a line either y-axis or all line parallel to y-axis. Y-axis-உம் vertical line தான், all line parallel to y-axis தான் vertical line. அதுக்கு ஒரு vertical line test இருக்கு. Vertical line test. Vertical line test. If a vertical line intersects the graph at most one point, at most ஒரு பாயிண்ட்ல தான் intersect ஆச்சுனா, then the graph is a function. Is a function. Full stop. This is a function. If it cuts at more than one point, it is not a function. இந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். இப்போ பாருங்க, ஒரு வெர்டிக்கல் லைன்னா என்ன சொன்னேன்? வெர்டிக்கல் லைன் இஸ் அ லைன் either y-axis or all line parallel to y-axis. இது first graph. It is a straight line passing through origin. Its equation is y is equal to x. If I draw a vertical line, இப்போ பாருங்க, I am drawing a vertical line which is parallel to y-axis. It cuts the graph at only one point. Therefore, it is in the graph. First graph is a function. It is a graph of a function. Second is y is equal to x square. It is a open upward parabola. It is a graph of open upward parabola. Check whether it is a function or not a function. Draw a line parallel to y-axis. I am drawing a line parallel to y-axis. If I draw a line parallel to y-axis, it cuts at exactly one point. Therefore, this graph is a function. Come to the third graph. It is a circle. It represents a circle with the center origin and a radius a. A circle with the center origin and a radius a. Check whether it is a function or not a function. Draw a vertical line parallel to y-axis. It cuts at two different points. It cuts at more than one point. So this graph is not a function at all. Coming to the fourth graph. The fourth graph is the graph of an ellipse. Its equation is x square by a square plus y square by b square equal to 1. Check whether the graph is a function or not a function. To check, draw a line parallel to y-axis. This parallel line cuts the graph of the ellipse at two different points. Therefore,
This graph of the function, this graph is not a function since it intersects at two different points. Next is the graph phi. It is a graph of a cubic parabola. Y is equal to x cube. It is graph of cubic parabola. Check whether it is a function or not. How to check? Draw a line parallel to y-axis. Draw a line parallel to y-axis. It cuts the graph at only one point. Therefore, this graph is a function. This graph is a function. Then come to the last graph. The last graph is x is equal to y square. It is a open rightward parabola. Open rightward parabola. Open rightward parabola. Check whether it is a function or not. How to check? Draw a line parallel to y-axis. Draw a line parallel to y-axis. The parallel line cut the graph at two different points. Since cutting at more than one point, this graph is not a function. This is not a function. This graph is a function. This graph is not a function. Not a function. This is also not a function. This graph is a function. And this graph is also function. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ஜென்ரலாக கண்டுபிடிக்கலாம். கன்சிடர் ஒரு செட் ஏவை கன்சிடர் பண்ணுங்க. செட் ஏ, another set B, ரெண்டு செட் எடுத்துக்கணும். B செட் ஃபங்க்ஷன் வந்து A to B வந்து ஃபங்க்ஷன். இதில் வந்து A1 ஸ்டார்ட் ஆகி A2 ஸ்டார்ட் ஆகிட்டு A3 அப் டு AM எலிமெண்ட்ஸ். அப்போ இதில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A is M. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A is M. இதில் வந்து B1 B2 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி till Bn எலிமெண்ட்ஸ். அப்போ இதில் A செட்டில் N எலிமெண்ட்ஸ், சாரி B செட்டில் M எலிமெண்ட்ஸ், A செட்டில் N எலிமெண்ட்ஸ். இப்போ எவ்ரி எலிமெண்ட் இன் A கேன் பி மேப்டு டு எனி எலிமெண்ட் இன் B. ஏல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் பியோட எந்த எலிமெண்ட்டோடையும் மேப் ஆகலாம். அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன் A has n பாசிபிள் வேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் B1 ஓட மேப் ஆகலாம், B2 ஓட மேப் ஆகலாம், B3 ஓட மேப் ஆகலாம், Bn ஓட மேப் ஆகலாம். அப்போ therefore first element in A has n possible ways. அதே மாதிரி second element in A has n possible ways. Third element in A has n possible ways. Likewise, the mth element, இங்க இருக்கிற mth element, இந்த செட்ல இருக்கிற mth element, last element in A has n possible ways. அப்போ according to probability, the required number of possible ways is n into n into n of m times. அப்போ n into n into n, n into n னா n square, n into n into n, n cube. அதே மாதிரி m times னா m power n ways, m power n ways. Therefore, total number of functions from A to B is n power m, where n is the number of elements in set, n is the number of elements in set B, m is the number of elements in set A. Now, what is the total number of functions from set A to set A? Total number of functions from set A to A is n power n, where n is the number of elements in A, where n is the number of elements in A. Therefore,
required possible number of ways is n into n into n into dot 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 up to n times. N into n, n square, n into n into n is n cube, n into n into n up to m times is n power m ways. Types of function. According to different types of mapping from one non-empty set A to another non-empty set B, the functions are classified under this. First function, one function or injective function. Second one, many one function. Third one, onto function or surjective function. Fourth one onto function or bijective function. Fifth one, into function. Sixth one into function. Seventh one, many one onto function. And the last one, many one into function. These are all the 8 types of classification. We will see detail in the next video.